இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மலைக்கு அடிவாரத்தில் நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மலைக்கு அடிவாரத்தில் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காற்றோட்டமான சூழ்நிலையில் லொக்கேட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நீங்கள் பாருங்கள், அப்படியே தார் ரோட்டு வழியாக போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் பண்ணிடலாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி தார் ரோட்லேயே தாங்க இருக்குது உங்களுக்கு. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டியோட கேட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மலைக்கு அடிவாரத்தில் ஏதாவது ஒரு தென்னங்கன்று போட்ட மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் தேவையில்லாட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீக்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வர உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகுங்க. இது என்டையர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கன்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 8 ஏக்கருங்க. மொத்தம் வந்து 8 ஏக்கரு. ரேட்டு வந்து 25 லட்ச ரூபா ஒரு ஏக்கர் சொல்கிறாரு. திரும்ப சொல்கிறேங்க, ஒரு ஏக்கருடைய விலை 25 லட்ச ரூபா. இதில் 6 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தென்னங்கன்று வச்சுருக்காரு. பாருங்கள், நல்லா மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து அந்த மண்ணுக்கு அருமையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்து வருதுங்க. 6 ஏக்கர் மட்டும் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. 500 மரம் உள்ளே இருக்குங்க உங்களுக்கு. ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீமாவும் இருக்குது. 8 ஏக்கர் போக ஒரு ஏக்கர் நமக்கு பீமாவும் இருக்குது. மீதி 2 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்ட் அவர் வந்து போட்டு வச்சுருக்காரு. திரும்ப சொல்கிறேன், 8 ஏக்கருங்க. 6 ஏக்கர் தென்னங்கன்று வச்சுருக்காரு. 2 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா தரிசில் வச்சுருக்காரு. 1 ஏக்கர் வரை நமக்கு பீமாவாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால நல்லா வாட்டர் சோர்ஸுமே நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்கள் வாங்கி அப்படியே வந்து இந்த புல்லை மட்டும் நல்லா செதுக்கி விட்டு போனது வந்ததை கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து உங்கள் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காருங்க உங்களுக்கு. இதில் வந்து போர் வந்து ஒன்று இருக்குங்க, ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று, கிணறு இல்லைங்க. அப்படியே மலைக்கு அடிவாரங்க உங்களுக்கு. இந்த மலை எப்படி சொல்லுவாங்கன்னா சிறுமலை தொடர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறுமலையிலேருந்து கண்டினியூஸாக வர மலைங்க அது உங்களுக்கு. அதனால் லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. வாட்டர் சோர்ஸுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த செடி சத்தம் மட்டும்தாங்க இருக்குது. இதை மட்டும் ஒரு இதை விட்டு சுத்தம் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஜம்முன்னு ஆயிருங்க. இதில் வந்து நீ பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பண்ணா நீங்கள் வளர்த்துக்கலாம். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து மாடை மட்டும் கட்டிக்கலாம், இல்லை ஆடு வளர்த்தாலும் ஆடு வளர்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வனவிலங்கு தொல்லையெல்லாம் இல்லை. நீ மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது, அதனால் வனவிலங்கு தொல்லை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு தொல்லையெல்லாம் இல்லைங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தென்னங்கன்று வச்சுருக்காருங்க. அது ஒரு ஏக்கரோட விலை 25 லட்சம் தான் சொல்கிறாரு. 8 ஏக்கர் மொத்தம், 1 ஏக்கர் பீமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீமாவுக்கு வந்து காசு தேவையில்லைங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா நீட்டாக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கிங்க இந்த சொசைட்டியில். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுங்க. அது நீங்கள் வாட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ உங்கள் பையனுக்கோ ஒவ்வொருடைய குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்குங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, நல்லா தென்னங்கன்று போட்டு வச்சுருக்காருங்க. பாருங்கள், சொன்னல இந்த செட்டப் இதுவே உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வீடு தங்கிறதுக்கு வீடு இருக்குது, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சுருக்காருங்க. எல்லாமே உள்ளமே என்டையராக உள்ளே வச்சுருக்காரு. தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. நல்லா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் போயிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து டவுட்னா கிளியர் பண்ணுறேன். இல்லை நேராக காமிக்கிறனாலும் சொல்லுங்கள், நேராக கூட்டி போய் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என்டையர் செட்டப் உள்ளே உங்களுக்கு இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக முடிச்சு தரேன். தேங்க்யூ.